ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. கொஞ்சம் திங்ஸ்னால் தர்பூசணி பழம் காலி ஆகிட்டு மக்களே. வழக்கமாக எப்பவும் நம்ம வீட்டில் ஸ்டாக்காக தர்பூசணி இருக்கும், காலி ஆகிட்டு. நான் கொஞ்சம் மாதுளை பழத்தை உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இது பாப்பாவுக்கு அந்த நிப்பிளில் போட்டு நம்ம கொடுக்குறதுக்காக இப்படி உரித்து வச்சுட்டா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா உரித்து இந்த பாக்ஸில் எடுத்து வச்சுருக்கேன் மக்களே. அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் ஸ்வீட்ஸும் கொஞ்சம் கார ஐட்டமும் வாங்கிட்டு வந்துருந்தாங்க. இது கார ஐட்டத்தை பிச்சு கொஞ்சம் சாப்பிட்டுட்டோம் மக்களே. சாப்பிட்டதுக்கப்புறம் தான் நான் இதை எடுத்தேன். இது என்னதுன்னா வெங்காயம் பக்கோடா. நிறைய வெங்காயம் போட்டு பக்கோடா செய்வாங்க இல்லையா, அதுதான் மக்களே. டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு, உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீட்ஸ் பாக்ஸு, ஸ்வீட்ஸும் கொஞ்சம் ஃப்ரூட்ஸும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஃப்ரூட்ஸில் ½ கேஜி தான் மக்களே வாங்கிட்டு வந்தாங்க. ½ கேஜியில் கொஞ்சம் நாங்கள் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் வச்சுருக்கோம். அப்புறம் நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்வீட்ஸு இருந்துச்சு. ஸ்வீட்ஸுமே எல்லாமே சாப்பிட்டாச்சு மக்களே. வந்தோடனே எல்லாமே பிரியாணி சாப்பிட்டதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் ஸ்வீட்ஸ் சாப்பிட்டா தான் மக்களே நம்மளுக்கு திருப்தியாக இருக்கும். அதனால் ஸ்வீட்ஸ் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி இந்த ஸ்வீட்ஸும் இதுவும் நல்லா இருந்துச்சு. இது கொஞ்சம் பால்கோவா டேஸ்ட் அந்த மாதிரி வருது. மம்மி டேடியிலேருந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. ரொம்ப ஸ்வீட்ஸ் மக்களே. ஸ்வீட்ஸுனாலே ரொம்ப அதிகமாக ஸ்வீட்ஸ் இருக்க தான் செய்யும். எனக்கு என்னமோ ரொம்ப ஸ்வீட்ஸாக இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் நல்லா இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இவ்வளோ தான் நம்ம வாங்கின பொருட்கள்.